وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقينங்கிறான். உங்களுடைய இரட்சகனுடைய மன்னிப்பின் பக்கமும் சொர்க்கத்தின் பக்கமும் நீங்கள் விரைந்து முன்னேறுங்க. அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானம் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமானது, அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்போ இந்த நோன்பு நமக்கு தரப்பட்ட நோக்கம் முத்தகீனாக மாற்றுறது. லஅல்லக்கும் தத்தக்கூன், நீங்கள் ஒரு முத்தகீனாக என்ன தக்வா உள்ளவராக மாறுறதுக்கு தான் இந்த நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த தக்வா உள்ளதாக மாற்றினா அது உங்களுக்கு தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறத ஆல இம்ரான் 133வது வசனம் சொல்லுது. அப்போ முத்தகீன்களுக்கு தான் சொர்க்கம் தயாரிக்கப்பட்டுள்ளதான். அந்த பிரம்மாண்டமான சொர்க்கம் அது எவ்வளோ பிரம்மாண்டமானது, அது வானம் பூமி அளவுக்கு பிரம்மாண்டமானது. அது உஇத்தத்துல் முத்தகீன் அப்படி என்று சொல்கிறான். சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் ரொம்ப கருணை உள்ளவன். இந்த நோன்பு அல்லாஹ் தஆலா நமக்கு தாரதே அவனுடைய இன்னொரு கருணை தான். இயற்கையிலே அல்லாஹ் கருணை உள்ளவன். அல்லாஹ் படைப்பினங்களை எல்லாம் படைக்கிறதுக்கு முன்னாலேயே அரசியலை எழுத சொல்லிட்டான், என்னுடைய கோபத்தை விட என்னுடைய இரக்கம் மிஞ்சி விட்டது, என்னுடைய கருணை என்றது கோபத்தையே மிஞ்சிட்டு அப்படிங்கிறான். அப்படி எழுத சொன்னான். அல்லாஹ் ரொம்ப இரக்கம் உள்ளவன். ஒரே ஒரு வசனத்தில் அல்லாஹ்வுடைய இரக்கத்தை நம்ம பார்க்கலாம். இயல்பாக நம்ம பேச்சு மொழியில் எப்போவுமே நல்லது செய்த போது நம்மளோட சேர்த்து வச்சு பேசுவோம். அவன் எவ்வளோ தள்ளி இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் சேர்த்துருவான். ஒரு பிள்ளை நல்லது செய்யுது அப்படின்னு சொன்னால் மனைவி சொல்லுவா அப்பாவுக்கு, அப்பா மாப்பிள்ளைக்கிட்ட என் பிள்ளைய பார்த்தீங்களான்றான். 2 பேருக்கு தான் பிறந்தான் அவன். ஆனால் நல்லது செய்யும்போது அவவோட சேர்த்துக்குவான், என் பிள்ளைய பார்த்தீங்களா அப்படின்றான். அவர் சொல்லுவார், பாருடி என் பிள்ளைய எப்படி ஓதுறான் பாருன்றோம். நல்லது செய்யும்போது நம்மளோட சேர்த்துவோம். அது பிள்ளை இல்லாமல் அந்த ஊரன் அப்படின்னு சொன்னால் நம்ம ஊரன் செஞ்சதுடி அப்படின்றோம். எங்களை ஊரில் உள்ளவன் செஞ்ச, நம்ம நாட்டில் செஞ்சால் அதை நம்ம நாட்டுக்காரன்றுவோம். அது ஸ்ரீலங்கா ஒருத்தர் செஞ்சது தெரியுமா அப்படின்றோம். எப்படியாவது நம்மளோட சேர்த்துக்குவோம். நல்லது பண்ணும்போது, கெட்டது பண்ணும்போது பெத்த வாப்பாவையே தள்ளி வச்சுருவோம். நம்ம அம்மா கிட்ட சொல்லுவோம், மாப்பிள்ளை ரொம்ப துள்ளுறாருமா சொல்லி வை என்றுவோம். பாப்பாவையே தள்ளி வச்சுருவோம். பிள்ளை தவறு செய்யும்போது பொண்டாட்டிக்கிட்ட சொல்கிறது, உன் பிள்ளை ரொம்ப துள்ளுறாண்டி என்றுவோம். அவரை பிள்ளை தான், உன் பிள்ளை அப்படி செய்கிறாண்டி, உன் பிள்ளை பேசுகிற பேச்சை பார்த்தியான்றுவோம். மாப்பிள்ளைக்கிட்ட சொல்லுவா, பாருங்கள் உங்கள் பிள்ளை என்ன பேசுகிறாங்கன்றுவோம். இது எல்லா மொழியிலேயும் உள்ள ஒன்று. தப்பு செய்யும்போது தள்ளி வைக்கிறது எல்லா மொழியிலையும் உள்ளது. அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் அவனுடைய கருணையை அந்த வாசகத்திலேயே சொல்லி காட்டுறான் பாருங்கள். அவ்வளோ இரக்கமுள்ளவன் அல்லாஹ். தப்பு செய்கிறவனை கூப்பிடும்போது அல்லாஹ் எப்படி கூப்பிட்றான் பாருங்கள். ஏ மோமின்களே, மனிதர்களே, விசுவாசிகளே, வேதம் கொடுக்கப்பட்டவர்களே என்றெல்லாம் கூப்பிட்ற அல்லாஹ் தஆலா, யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம், பாவம் செய்த என்னுடைய அடியார்களேங்கிறான். இதை விட கருணையை வேறு வார்த்தையால் சொல்ல முடியாது. பாவம் செய்தவர்களை சொல்லும்போது பாவிகளே என்று கூப்பிடாம, பாவம் செய்த என்னுடைய அடியார்களே, லா தக்னத்து மிர் ரஹ்மத்தில்லா, அல்லாஹ்ட இரக்கத்தில் நம்பிக்கையே கைவிட்றாதீங்கப்பா, அல்லாஹ்ட கருணையில் நீங்கள் நம்பிக்கையை கைவிட்றாதீங்க. இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹ் எல்லாம் மன்னிச்சு கிருபை செய்கிறவன், இரக்கம் காட்டுறவன், எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிக்கிறவன், கேளு எனக்கிட்ட அப்படிங்கிறான். இப்படிப்பட்ட இரக்கம் உள்ள ரஹ்மான், அவ்வளோ கருணை உள்ள ரஹ்மான் இந்த ரமலான் மாதத்தை இன்னும் ஒரு அட்வான்ஸாக, இன்னும் ஒரு கருணையாக நமக்கு என்ன செய்கிறான், தாரான். அதில் அவ்வளோ பல மடங்கு நன்மைகளை தரான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இந்த ரமலான் மாதம் வந்துவிட்டால் ஃபுத்திஹத் அபுவாபுல் ஜன்னா வகுல்லிகத் அபுவாபுன் நார் வசுஃபிதத்தி ஷயாத்தீன், சொர்க்கத்தின் கதவுகள் திறந்து விடப்படுகிறது, நரகத்தின் கதவுகள் அடைக்கப்படுகிறது, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள் என்றால் இந்த மனுஷனுக்கு அல்லாஹ் எவ்வளோ கருணையை கொடுக்குறான். ஒவ்வொன்றுக்கும் பல மடங்கு நன்மை. இயற்கையிலேயே ஒரு மடங்கு நன்மை கிடையாது. நன்மை செஞ்சால் அல்லாஹ் நமக்கு நன்மை செஞ்சால் ஒரு மடங்கு நன்மை இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு மடங்கு நன்மை தந்துடுறான் அல்லாஹ். நினைச்சதுக்கு நான் இன்றைக்கு தஹஜ்ஜத் தொழுவேன்னு நினைக்கிறோம், தொழலை, தொழுதாக நன்மை தருது. இப்போ 50 வக்து தொழுகை நமக்கு கொடுக்கப்பட்டுச்சு இல்லை, மேராஜ் போன நேரம் 50 வக்து தொழுகை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கெஞ்சி இந்த மக்கள் முடியாமல் போகிறாங்கன்னு கேட்டு 5 வக்தா கொடுத்துட்டு அல்லாஹ் என்ன சொன்னான் தெரியுமா, இப்போ 5 தான், ஆனால் கூலி 50 தான்றாங்க. ஒன்றுக்கு 10 மடங்குன்னு கூலி. 5 வக்து தொழுதாலும் 50 வக்து தொழுகை நன்மை நமக்கு கிடைக்குது. ஒரு நன்மை செய்ய நினைச்சா ஒரு நன்மை செஞ்சால் 10 மடங்குலேருந்து 700 மடங்கு வரைக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தரான். அவ்வளோ கருணையாக தரான் அல்லாஹ். அதே நேரம் ஒரு பாவம் செய்ய நினைச்சா பாவம் தர மாட்டான். நினைச்ச பாவத்தை செய்யாமல் விட்டுட்டா அதுக்கு ஒரு நன்மை தர்றான். செஞ்சுட்டா ஒரே ஒரு பாவம் தான், அந்த பாவத்தை செஞ்சதுக்கு அப்புறம் ஒரு நன்மையை செஞ்சுட்டா அந்த பாவத்தையும் அழிச்சிடுறான் அல்லாஹ். இன்னல் ஹசனாத்தி யுதுஹிபின ஸய்யிஆத் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். நன்மைகள் பாவங்களை அழித்து விடும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்.
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு நபித்தோழர் போய் தான் செய்த ஒரு பாவத்தை சொல்லி காட்டி எனக்கு தண்டனையை தாங்க, எனக்கு இந்த உலகத்திலேயே இதுக்கு பரிகாரம் செஞ்சிடணும், நான் மறுமையில் தப்பிக்கணும்னு கெஞ்சுறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்குறாங்க, சொல்லைத்த மானா இப்போ எங்களோட தொழுதிங்களான்னு கேட்டாங்க. தொழுதையும் யார சொல்லா, அல்ல அந்த பாவத்தை மன்னிச்சுனா போங்கிறாங்க. அவ்வளவுக்கு நம்ம தொழுகைக்கு எடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டுக்கு நம்முடைய பாவங்கள் உதிருது, நன்மைகள் எழுதப்படுது. உது செய்யும் போது அந்த தண்ணியோடு நம்முடைய பாவம் கழுவப்படுது. நம்ம திக்ர் செஞ்சுட்டா சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் திக்ர் செய்யறோம் இல்லை சொல்லிட்டு கடல் நிறைய அளவுக்கு அவருடைய சிறு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிச்சுதாங்கிறான். அவ்வளோ கருணை உள்ளவங்க, அவ்வளோ இறக்கம் தாரவன். அதே நேரத்தில் 1க்கு 10 மடங்கு சாதாரண நாட்கள் தாரவன் ரமலானில் ரொம்ப அதிகமாக இன்னும் தாரான். அவன் அவ்வளோ நன்மைகளை நமக்கு எழுதி நம்மளை நரகத்திலிருந்து விடுதலையாக்க பார்க்குறான். அவ்வளோ கிருபை உள்ள ரஹ்மான் இந்த நோன்பை நமக்கு தந்து நீ முத்தகீன் ஆகணும், நீ ஒரு தக்வா உள்ளவன் ஆகணும் அப்படி என்று சொல்லி அதுக்கு கூலி அல்லாஹ் தஆலா தார சொர்க்கம் எவ்வளோ பிரம்மாண்டமான தெரியுமா? அல்லாஹ் ஸமாவாத்து வல் அர்துங்கிறான்ல, அந்த சொர்க்கத்தினுடைய விசாலம் வானபூமி அளவுக்கு பறந்ததுங்கிறான். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சொர்க்கத்திலே ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் எம்பட்டு இருக்குங்கிறது எனக்கு தெரியுங்கிறாங்க. என்ன சொல்லுங்க யார சொல்லலாம் என்று சஹாபாக்கள் கேட்கும்போது சொல்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ் நீ சொர்க்கத்திலேயே கொடுக்குற சொர்க்கத்திலே ஆக குறைஞ்ச படித்தரம் உள்ள சொர்க்கம் எப்படி இருக்கும் சொல்லு யா அல்லாஹ் என்று கேட்டாங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான், கேள்வி கணக்கெல்லாம் மறுமை நாளில் கேட்டு சொர்க்கவாதிகள்லாம் சொர்க்கம் போய் நரகவாதிகள்லாம் நரகம் போனதுக்கு அப்புறமா கடைசியில் நரகத்திலிருந்து கொஞ்சம் பேர் அல்லாஹ் தஆலா எடுத்து அவங்களுடைய பாவங்களுக்கு ஏற்ப தண்டனை அனுபவிச்சது பிறகு அல்லாஹ் மன்னித்து சிலரை சொர்க்கத்துக்கு அனுப்பிச்சுக்கிட்டே இருப்பான். கடைசியாக ஒருத்தன் பெறுவான், அவனுக்கு பிறகு யாருமே வரமாட்டாங்க. அவன் தவண்டு வருவான், அவன் ரொம்ப கருத்து போய் இருப்பான். கொஞ்சம் பேச குறைங்களை இறைச்சல் ஒன்று வந்துக்கிட்டு இருக்கு. அவன் தவண்டு வந்துக்கிட்டு இருப்பான். அந்த மாவுல் ஹயாத்துங்கிற அந்த நீரில் அவனை இறங்கி அப்படியே அல்லாஹ் குளிக்க சொல்லும். அவர் வெண்மையாக வெளியில் வருவான். அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இதஹ வதுகுலில் ஜன்னah, அப்போ சொர்க்கத்துக்குள்ளே போய் நுழைஞ்சிக்கிட்டு வந்துடுவான். சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவன் கண்ணுக்கு அங்கே இருக்கிற சொர்க்கம் எல்லாம் யாருக்கோ கொடுக்கப்பட்ட மாதிரி காட்டுவான். ஹுய்யில இலைஹி அன்ஹமல், அந்த சொர்க்கம் எல்லாம் யாராருக்கோ கொடுக்கப்பட்ட சொர்க்கம் மாதிரி அவருக்கு ஒரு 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 மாய காட்சி அல்லாஹ் தஆலா காட்டிடுவான். அவர் கேட்டுவார், ரப்பி நான் எங்கே போக எல்லாம் யாருக்கோ கொடுக்கப்பட்ட மாதிரி தெரியுதே அப்படின்னு. இல்லைப்பா இது ஒதுகுலி ஜன்னah, போ சொர்க்கத்தில் இடம் இருக்கு போன்னு சொல்லலாம். அப்போ கது ஹுய்யில இலைஹி அன்ஹமல், இப்படியே அவருக்கு காட்டப்படும். கடைசி எல்லாம் கேட்பான், உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளோ இடம் தேவை, இந்த உலக அளவு இருந்தால் போதுமா அப்படின்னு அல்லாஹ் தஆலா கேட்பான். என்னங்க அவன் சொர்க்கத்துக்கே போக மாட்டான்னு கெதியாக போய் நரகத்தில் கிடந்தவன், அவன் அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதனால அல்லாஹ் மன்னிச்சு அவனை கரையேற்றி இருக்கிறான். அதுவே பெரிய விஷயம். நிற்கதியாகி நிலவு குலைந்து நிற்கக்கூடிய ஒரு நேரத்தில் உட்கார இடம் தந்தாலே அது ஒரு பெரிய விஷயமா நமக்கு தெரியும். நம்ம வெளியூர் போகிறோம், வாகனம் ரிப்பேர் ஆகிட்டு நடு ரோட்டில் நிற்கிறோம், ரொம்ப டென்ஷனாக இருக்கிறோம். அந்த இடத்துல ஒரு சேரை போட்டு இந்த இடத்துல உட்காருங்கன்னு ஒரு கிளாஸ் தண்ணி தந்தாலே அவங்கள ரொம்ப மதிப்போம், மறக்க மாட்டோம். எங்கள் ஊருக்கு வந்தால் கண்டிப்பாக வந்துட்டு போகணுன்றோம். உட்கார இடம் தந்தாலே அவன் நரகத்திலேருந்து வந்திருக்கிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, அல்லாஹ் கேட்பானா உனக்கு சொர்க்கத்தில் எவ்வளவு இடம் தேவை, உலக அளவு இருந்தால் போதுமான்னு கேட்டோன்னே போதும் ரப்பே அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். உலக்கல் மிசுலஹா, இன்னொரு இடம் எடுத்துக்க, உலகத்தை போல இன்னொரு பங்கு எடுத்துக்க. உலக்க மிசுலஹா உலக்க அஷரத்துவம் சாலிஹா, 10 மடங்கு இடம் எடுத்துக்கோ சொர்க்கத்தில்ன்றான். இந்த உலகத்திலே நம்ம போய் பார்க்காத தெருக்கள் எத்தனையோ, மனுஷன் போய் பார்க்காத இடங்கள் எத்தனையோ இருக்குது. மனுஷன் குடியிருக்கிற இடம், மனுஷன் வாழ்கிற இடத்தை விட வாழாத இடம் தான் இந்த உலகத்திலே அதிகமாக இருக்குது. அப்படிப்பட்ட இந்த இடம் வடதுருவத்தை பாருங்கள். வடதுருவத்தில் மனுஷன் போய் இருக்க முடியாது. 6 மாதம் சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த பெண் குயின் எல்லாம் வாழக்கூடிய பகுதி வடதுருவம். தென் துருவத்தில் அதுலேயும் 6 மாதம் சூரியன் சுற்றிக்கிட்டே இருக்கும், 6 மாதம் இரவாக இருக்கும். அந்த தென் துருவத்தில் சயின்டிஸ்ட் வந்து ரிசர்ச்சுக்காக கொஞ்ச நாள் அங்கே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க, நிறைய மக்கள் இல்லை. அப்போ இப்படிப்பட்ட உலகத்தில் மனுஷன் போகாத இடமெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குது. உறைஞ்சு வைத்துவோம், மனுஷன் வாழ முடியாது. அவ்வளோ பிரம்மாண்டமான இந்த உலகத்தை நம்ம கற்பனை கூட பண்ண முடியாது. இதை போல் 10 மடங்கு இடத்துக்கு இந்த சொர்க்கத்தில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா ஒரு கொடுப்பான். இதுதான் சொர்க்கத்திலே ஆக படித்தரம் குறைந்த சொர்க்கம் என்று நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ உயர்ந்த சொர்க்கம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அவ்வளோ பிரம்மாண்டமான சொர்க்கத்தை இது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளதுங்கிறான். அந்த முத்தகீன்கள் எப்படிப்பட்டவங்கிறத அந்த ஆல இம்ரான் 134, 135, 136 வசனத்தில் சொல்லி காட்டுறான். இதுதான் தலைப்பு.
இந்த ரமலானை வாழ்வாக்குவோம். ரமலானுடைய நோக்கம் முத்தக்கினா மாறது. அந்த முத்தக்கினா மாறினா எப்படியெல்லாம் அவங்க இருப்பாங்க, இந்த சொர்க்கம் நிர்ணயிக்கப்பட்டு சொர்க்கம் தயாரிக்கப்பட்ட அந்த முத்தகின்கள் எப்படிப்பட்ட பண்பு கொண்டவங்க, அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இது முழுக்க முழுக்க அல்லாஹ் தஆலா அவனுடைய திருமறையில் சொல்லக்கூடிய விஷயத்தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளை கேட்டால் சொர்க்கவாதிகள், சொர்க்கத்துக்கு சொந்தக்காரர்கள் எப்படி இருப்பாங்கன்னு ஒரு சும்மா ஒரு கற்பனையாக சொல்லுங்களேன், எல்லாத்தையும் ஒரு பேப்பரை கொடுத்து எழுத சொன்னால் அவன் வாழ்க்கையிலேயே பாவம் செய்யாதவனாக இருப்பான்ருவான், பிறந்தத்திலேயே அவன் இணை வைக்காதவனாக இருப்பான்ருவான், கண்ணால் கூட தப்பை எண்ணி பார்க்காதவனா இருப்பான்னு நினைப்போம், தொழுது தொழுது நெத்தி கருத்து போய் இருக்குமோ அப்படின்னு நினைப்போம், முழுசா மூடி அப்படியே அல்லாஹ்வுக்காக தன்னை அர்ப்பணித்தவள் அப்படின்னு நம்ம கற்பனை பண்ணுவோம். ஆனால் அந்த முத்தகீன்களுடைய பண்பை அல்லாஹ் தஆலா எவ்வளோ அழகாக சொல்கிறான் பாருங்க, இவ்வளோ அழகான விஷயம். அதை ரமலானுடைய மாதம் அப்படியே ஜாயிண்டாக்கி பார்க்கலாம். இப்போ நோன்பு அல்லாஹ் தஆலா லஅல்லக்கும் தத்தகுன்ங்கிறான், நீங்கள் முத்தகீன் ஆகிறதுக்குங்கிறான். இங்கே ஆல இம்ரான் 133வது வசனத்தில் நீங்கள் அல்லாஹ்வுடைய மன்னிப்பின் பக்கம் சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து முன்னேறுங்க, சொர்க்கம் விசாலமானது, அது முத்தகீன்களுக்காக தயாரிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வத்-தர்ராங்கிறான். அந்த முத்தகீன் யார் தெரியுமா? கஷ்டமாக இருக்கும்போது நல்லா இருக்கும்போதும் தர்மம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். தர்மத்தை முதல்ல கொண்டாந்து வைக்கிறான். இந்த நோன்பு அது நமக்கு தெரியுது. சும்மாவே நோன்புல தர்மம் செய்கிற பழக்கம் நம்மகிட்ட வந்தாச்சு. நோன்பு தொடங்கும் போதே குடும்பத்துக்கெல்லாம் ஈச்சம்பழம் கொடுத்தாச்சு. நோன்பு தர நோன்பு வருது. நீங்கள் முதல் நோன்பு யான் வேண்டி தந்த கறியில் நீங்கள் சாப்பிடணும், சகர் செய்யணும் அப்படின்ற அரிசி பருப்பு வரைக்கும் கொடுத்துருவோம். நம்ம தர்மம் செய்கிற பழக்கம் சும்மாவே வருது. இவ்வளவு நாளாக பயானம் கேட்டுட்டு இருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமலான் காலம் வந்துவிட்டால் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு நாளும் வருவாங்க, வரும்போதெல்லாம் காற்றை விட வேகமாக தர்மம் செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க அப்படின்னு. சக்காத்து கொடுக்குறவங்க கூட இந்த ரமலான் பெரும் வரைக்கும் காத்துக்கிருந்து அப்போ கணக்கு பார்த்து கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க, நன்மை கூட கிடைக்கும் இல்லை. அப்போ தர்மங்கள், சதக்காக்கள், ஜக்காத்துகள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். ஏழை எளியவர்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறோம். இந்த ரமலான் மாதம் வந்து விட்டால் கொடுக்குற கை உயர்ந்துக்கிட்டே இருக்குது பாருங்க. இயல்பாகவே அந்த பண்பு வருது. அந்த நோன்பு அந்த பயிற்சியை தருது. அந்த பயிற்சி முத்தகீனா மாற்றுது. முத்தகீனுடைய பண்பு அல்லாஹ் முதல்ல சொல்லி காட்டுறதே தர்மம் செய்வாங்க. அதுக்குள்ளே ஸர்ராஇ வத்-தர்ரா, செழிப்பாக இருக்கும்போதும் கொடுப்பான், கஷ்டமாக இருக்கும்போதும் கொடுப்பாங்கிறதுக்கு தஃசீருடைய அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், நல்லா இருக்கும்போது கொடுத்தவன் அவனிடம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்போது குறைத்து கொடுக்க வெட்கப்பட மாட்டான். நிறைய கொடுத்துக்கிட்டு இருந்தால் இப்போ ரொம்ப அவருக்கு நிலைமை ரொம்ப மோசமாக போச்சு. குறைய கொடுக்கும்போது வெட்கப்பட மாட்டான். எல்லாம் பார்த்துட்டீங்க, எனக்கு இவ்வளோ முடியும், இது பெருசு தான், கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்போ இந்த தர்மம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் என்ன செய்யுது? முத்தகீனுடைய ஒரு பண்பாக வருது. முதல் விஷயம் இயற்கையிலேயே நம்மகிட்ட இருக்குது. பொதுவாக முஸ்லீம்கள்கிட்ட அந்த பண்பு இருக்குது. வேற எந்த ஒரு அமைப்பிலையும் அப்படி காண முடியாத அளவுக்கு இருக்குது. இன்னும் வெள்ளம் வந்துச்சு, மண் சரிவு வந்துச்சு, கொட்டி கொட்டி கொடுத்துக்கிட்டு இருந்தோம். நாங்கள் எங்கள் ஊரில் பள்ளியில் வசூல் பண்ணுறோம். பள்ளியில் வசூல் முன்னுக்கு மேசையை போட்டு இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களால் என்ன முடியுமோ கொண்டாந்து கொட்டுங்கிறோம். சுப்ஹானல்லாஹ். ஒரு பொலித்தீன் பேக்கில் அரிசி கொஞ்சம் ஒருத்தி கொண்டாந்து போட்டிருக்கிறா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு அக்பர். ஒரு கையளவு அரிசி, ஒட்டு கையால் எடுக்கிற அளவுக்கு அரிசியை ஒரு பேக்கில் கொண்டாந்து ஒரு ஆள் வச்சிருக்கு. அது பொம்பளையோ ஆம்பளையோ தெரியலை, மேசையில் இருக்குது. பார்த்தவங்கெல்லாம் அழுதுட்டாங்க. இவ எப்படிப்பட்ட நிலையில் இருந்திருப்பான்? கொடுக்கணுங்கிற மனசு இருக்குது, ஆனால் கொடுக்கறதுக்கு அவங்கள்ட்ட இருந்தது ஒரு கிடி பிடி அரிசி. அந்த நிர்வாகத்தில் உள்ளவங்க சொன்னாங்க, இது யாரென்று பார்த்து நம்ம கொண்டு போய் அவங்களுக்கு கொடுக்கணுமாச்சு. எவ்வளவு ஒரு மனசு அதுக்கு வேணும். ஒரு பிடி அரிசி கொடுக்கறதுக்கு எவ்வளவு மனசு வேணும் சிந்திச்சு பாருங்க. ஒரு பெனடால் காட்டு கொடுக்கறதுக்கு எவ்வளவு மனசு வேணுமா பாருங்க. அந்த தர்மம் செய்யக்கூடிய மனசு வருது. அந்த தர்மம் முத்தகீன்களுடைய ஒரு பண்பு. நாளைக்கண்டு என்று யோசிக்காம கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நாளைக்கு இருக்கிறத கொடுத்தா நாளைக்கு என்ன பண்றது, அந்த யோசனை ஒரு முத்தகீனுக்கு வராது. ஏன் அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹூத் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுறான், வமா மின் தாப்பத்தி ஃபில் அர்தி இல்லா அலல்லாஹி ரிஸ்குஹா. ஒவ்வொரு உயிருக்கும் ரிஸ்க் பொறுப்பை நான் எடுத்துட்டேங்கிறான் அல்லாஹ். எடுத்த என்ன பிரச்சனை, கொடுத்துக்கிட்டே இருப்போம். நாளைக்கு என்ன செய்யறது, நாளைக்கு அல்லாஹ் தருவான், எழுதிட்டான் அல்லாஹ், கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு மனசு வந்துரும் பாருங்க. அல்லாஹ்வுடைய அந்த வார்த்தையை நம்புறான். அதான் முத்தகீன்.
கொடுத்துக்கிட்டே இருப்பான், தர்மம் செஞ்சுக்கிட்டே இருப்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் தஆலா வாக்களிக்கிறான், மனிதா நீ கொடு, ஆதம் மகனே நீ கொடு, நான் உனக்கு தரேன், நீ கொடுத்துக்கிட்டே நீ நான் தரேன். இதுக்கப்புறம் என்ன யோசிக்கிறது? ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தின் வானத்துக்கு 2 மலக்குமார்கள் அல்லாஹ் தஆலா இறக்கணும். அந்த 2 மலக்குல ஒருத்தர் கேட்கிறார், யா அல்லாஹ், யாரெல்லாம் இந்த தர்மம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இன்னும் கொடு, யாரெல்லாம் கஞ்சத்தனம் காட்டி பிடித்துக் கொள்கின்றார்களோ அவர்களுக்கு அழிவை கொடு. கொடுக்க கொடுக்க அதிகரிக்கும், கொடுத்துக்கிட்டே இருப்போம். அல்லாஹ் தஆலா யுர்பி ஸதகாத்ங்கிறான். 2வது அத்தியாயம் 276வது வசனத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், தர்மத்தை நான் வளர்ப்பேன்ங்கிறான். யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அல்லாஹ் அழிப்பான், தர்மத்தை அல்லாஹ் வளர்ப்பான்ங்கிறான். அப்ப அல்லாஹ் தஆலா தர்மத்தை வளர்ப்பான், தர்மம் செய்கிறவர்களுக்கு இன்னும் கொடுப்பான், நினையாப்புறத்தால் அவங்களுக்கு ரிசுக்கு கொடுப்பான். அந்த நம்பிக்கை இருக்கக்கூடியவர்கள் முத்தகீன்கள். அந்த முத்தகீன்களுடைய பண்பு கொடுக்கிறது தர்மம். அந்த தர்மம் நம்முடைய வாழ்வாகும். நோன்பு மட்டுமில்லை, எல்லா காலத்திலையும் கொடுத்துக்கிட்டே இருப்போம். அதில் குடும்பத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும், தர்மம் செய்யணும், தர்மம் மனைவி மக்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே சொல்லி காட்டாங்க. நீ செலவழிக்கக்கூடிய திர்ஹம் இல்லை, மிக முக்கியமான பொறுமதியானது உன் புள்ள குட்டிகளுக்கு கொடுக்கறது தான். அப்போ வீட்டை பார்த்து, அதுக்கு பிறகு அடுத்தவங்களை பார்த்து, மற்றவங்களை பார்த்து கொடுத்து தர்மம் செய்யக்கூடிய ஒரு மனிதனாக நம்ம மாறணும். தர்மம் செய்யணும், அந்த பண்பு வரணும். அது எல்லா மாதங்களிலும் எல்லா நாளிலும் ஒரு மனிதனுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். கொடுத்துக்கிட்டே இருப்போம். கொடுக்கிற கை அது உயர்ந்த கை, சிறந்தது வாங்கும் கையை விட. அல் யதுல் உல்யா கைரு மின் யதி சுஃப்லான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மேலே இருக்கிறதான் கொடுக்கும் கை, அது சிறந்தது கீழே இருக்கிற வாங்கும் கையை விட. கொடுக்குற பழக்கம் எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கும். கொடுக்கறதுக்கெல்லாம் பெரிய வசதி இருக்கணுங்கிறது இல்லை, இருக்கிறதுல கிள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பான். அவன் தான் தர்மம் உள்ளது, தர்மம் செய்கிறவன், அவன் தான் முத்தகீன். அப்போ அந்த விஷயத்தில் இந்த திருக்குர்ஆன் வசனம் ஒரு சொர்க்கவாதிகளை பற்றி முதல் என்ன சொல்லுது என்றால், தர்மம் செய்வார், அது செழிப்பில் நல்லா இருக்கும் போதும் செய்வார். இப்போ தர்மம் செய்யணும் வசதிக்காரனுக்குரியது நமக்கு இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடாது, நம்மளும் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா கொடுக்குற அளவை பார்க்குறதில்ல, கொடுக்குற நிலையத்தான் அல்லாஹ் தஆலா பார்க்குறான். எவ்வளோ கொடுக்குறாரு? 1 கோடியோ பெருசு. அவன் 1 கோடி கொடுக்குறத விட இல்லாதவன் 1 ரூபா கொடுக்குறது பெருசாக இருக்கும். அவன் நிலைமைக்கு அவ்வளோ பெரிய விஷயம், அது அவருடைய நிலைமைக்கு அது பெரிய அதிகமானது தான். அந்த விஷயத்தை அல்லாஹ் தஆலா பார்க்குறான் பாருங்க. அப்போ அந்த தர்மம் செய்யக்கூடிய பண்பு வரணும். அந்த பண்பு வர்றதுக்கு அல்லாஹ்வுடைய இறையச்சம் நமக்கு இருக்கணும். அந்த இறையச்சம் இருந்துட்டு அல்லாஹ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். அல்லாஹ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறோங்கிற பொறுப்பை எடுத்துட்டாங்கிறது புரியும். எதுக்கு யோசிக்கணும்? கொடுப்போம், கொடுத்துட்டே இருப்போம். அல்லாஹ் ரிஸ்க் எழுதிட்டாங்க, எழுதின ரிஸ்க்கு ஒரு நாள் குறையாது. அல்லாஹ் எழுதினது கிடைக்காம போகவும் மாட்டோம், அல்லாஹ் எழுதாது நமக்கு கிடைக்கவும் மாட்டாது. அந்த நம்பிக்கை ஈமான் நமக்கு இருந்துட்டேன்னு சொன்னால், சூரத்தில் நாம் 59வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்றான், தஸ்குத்து மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு மரத்தில் இருக்கிற இலை கூட அல்லாஹ்வுடைய அறிவில் இல்லாமல் கீழே விழாதுங்கிறான். அப்போ அல்லாஹ் எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான், அல்லாஹ் தருவான்ங்கிற நம்பிக்கை நம்மகிட்ட இருந்தால் கொடுக்குற பழக்கம் நம்மகிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க.